ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். சங்கீதம் 32 அதனுடைய 9வது வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஆமென். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை எச்சரிக்கிறார். என்ன அப்படின்னா, நீ கோவேறு கழுதையை போலவோ புத்தி இல்லாத குதிரையை போலவும் இருக்க வேணாம்ப்பா அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த குதிரையும் இந்த கோவேறு கழுதையும் அந்த அந்த வாய் கட்டப்படணும். இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா, தன் இஷ்டத்துக்கு அது நம்ம ஒரு பாதையில கூட்டிட்டு போறோம்னா அது அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கேயாச்சுக்கு போகும். அந்த மாதிரி நீ இருக்க வேணாம். நீ என்ன பண்ணு, ஒழுங்கா இரு அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்துக்கு மேல் வசனம் எப்படியா இருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பாதை காட்டுகிறார். இப்படி நடக்கணும், இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது அப்படி சொல்லி. அப்படி நாம் செய்யலை அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்னா, புத்தி இல்லாத குதிரையை போலவோ கோவேறு கழுதையை போலவோ இருப்போம். ஆகவே ஆண்டவர் சொல்றதை கீழ்ப்படிங்க, அவர் சொல்ற வழியில நடங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.